ஹாய், ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். வேடன் வேடன் என்று சொல்லக்கூடிய வேடனை குறித்தும் தளபதி விஜய் அவர்களுடைய வளர்ச்சி குறித்தும் பார்க்க போகிறோம். நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக விஜய் அறிமுகமாகி ஒரு வெற்றி படமாக காணப்பட்டது. தளபதி விஜய் அவர்கள் அவர் நடித்த போது அவருடைய முகம் அசிங்கம் என்றும் விளம்பரப்படுத்தப்பட்டது. மக்கள் குறை சொன்னார்கள், எல்லாம் பண்ணார்கள். ஆனால் அவர் இன்றைக்கு பெஸ்ட்டாக எப்படி இருக்கிறார்னா, ஒரு வெற்றி கழகம் சொல்லி, தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி அரசியல் நடத்துகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். 275 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு இவன் அசிங்கம், இவன் சரியில்லை, இவன் வேஸ்ட்டு, இவெல்லாம் நடிக்க வந்துட்டானா, இவன் ஆளும் உடம்பும் என்று சொல்லி ரொம்ப கேவலம். அது மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அசிங்கமாக பேசி வச்சாங்க. ஆனால் அதே விஜய் அநேக மக்களுக்கு என்ன செஞ்சார்னா, கல்வி படிக்கின்ற +2 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சி வளர்ந்து கொண்டே வந்தது. அதாவது அரசியல்வாதிகளை விமர்சிக்கத்தக்க வளர்ச்சி, அந்த அசூர வளர்ச்சி என்று சொல்லலாம். அந்தளவுக்கு வளர்ந்தார். அவருடைய தகப்பன் சந்திரசேகர், அதே போல் அவருடைய தாயார் பேர் சோபனா. விஜய் அந்த குடும்ப சோபனா சந்திரசேகருக்கு ஒரே மகன். விஜய்க்கு ஒரு மகள், ஒரு மகன். அவங்க விஜயின் மனைவி பேர் சங்கீதா. விஜய் ஒரு வீட்டில் மட்டும் வசித்து வந்தவர். ஆனால் இன்று அசுர வளர்ச்சியால் நீலாங்கரை என்கிற இடத்தில் அவருடைய வீடு இருக்கிறது. வேடன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேடன் ஒரு ஈழ தமிழச்சியுடைய மகன், ஈழத்தமிழர்களின் வம்சாவளி என்று சொல்லலாம். வேடன் தாய் ஈழத்தில் வளர்ந்து, ஈழத்தில் இருந்து அவர்கள் அகதிகளாக அங்கே பிரபாகரனுக்கும் சிங்களத்தவருக்கும் நிறைய சண்டையெல்லாம் போர்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து அகதிகளாக அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் ராமேஸ்வரம் வந்து நீலகிரி வந்து விட்டார்கள். அடுத்து இதே வேடன் அவங்க தாயார் வந்து கேரளத்தில் வசிக்கிறாங்க. கேரளத்தில் வசித்த பிறகு அவங்க அங்கேருந்து ஒரு சின்ன குடிசை போட்டு அங்கே காதல் மலர்கிறது. அங்கே மலையாள ஒருவரை காதலித்து திருமணம் செய்கிறார். திருமணம் செய்த பின்பு அவருக்கு பிறந்தது தான் இந்த வேடன். இன்றைக்கு உலக லெவலில் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரே இந்த வேடன், ஒரு காலத்தில் குடித்து கொண்டு போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்தவர். ஆனால் இன்று அவர் மேடையில் சொன்னார், நான் குடித்தது போல் யாரும் குடிக்காதீர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒருவர் வெற்றி கண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு குடி ஒருத்தனை எவ்வளவு அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும், அதே ரீதியில் நம்ம லட்சியத்தை அடைய கூடாதது. அதே போல் அந்த வேடன் எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் ராப் பாடல்கள் பாடி, இன்றைக்கு ராப் பாடல்கள் எல்லாருமே பாடுவாங்க. ஆனால் வேடன் பாடின பாட்டு சமுதாய ரீதியின் அடித்தட்டில் இருக்கிற மக்கள்களை எழுச்சூறச் செய்தது. அடித்தட்டில் இருக்கிற மக்கள்களை பாட வைத்தது. அவரே இசையமைப்பாளர், அவரே பாடகர், அவரே எழுத்தாளர், பதிவை எழுதக்கூடியவர். அது மட்டும் இல்லை, ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவர் ஒரு பாடலை எழுதக்கூடிய ஆற்றல் அவருக்கு இறைவன் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எதை கொடுத்தாலும் பிரபாகரன்
இந்த பிரபாகரனுக்கு இருக்கிற ஒரு வேங்கை ஒரு சுதந்திரம் அடைய வேண்டும், நாம் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேடன் அவருடைய விருப்பம், அவருடைய பேட்டியில் பார்க்கும்போது வேடன் அவர் சொல்கிறாரு, நான் சுதந்திரமாக என் மக்கள்னு சரி, எந்த மாநிலத்தவர்களாலும் சரி சுதந்திரமாக இருக்கணும், அப்படி ஒரு சுதந்திரத்தை உருவாக்கணும். இன்றைக்கு அரசியல்வாதிகள் எல்லாரும் தன் குடும்பத்துக்காக கொள்ளையடித்து பணத்தை கோடி கோடியாக வீட்டிலையும் கெஸ்ட் ஹவுஸ்லேயும் என்ன செய்திருக்கிறார்கள், நல்லா சேஃப்டியாக வைத்திருக்கிறார்கள். ஓட்டு போட்ட மக்கள் திண்டாடுகிறார்கள், அழுகிறார்கள். ரேஷன் கடைகளில் போய் அரிசி போடுங்கன்னு சொல்லி புழுத்த அரிசியை வாங்கி சாப்பிடுகிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் ராயல் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்களையும் நல்ல பெஸ்ட்டான ஹோட்டல்களையும் வைத்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் அதே போல தான் வேடன் இந்த அடித்தட்டில் இருக்கிற மக்கள்கள் வேடன் மேலே சாதி பூத்தப்பட்டது, அதான் நான் பறையன் அல்ல என்று சொன்னார். அதை போல வேடன் எந்த ஜாதியும் பார்க்காதவர். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஜாதி மதத்தை மட்டும் கையில் எடுத்து நிற்காதீங்க. விஜய் சார் சொன்னார் இப்போ இடையில் ஒரு மீட்டிங்கில், இப்போ ரீசெண்டாக உள்ளது தான், தளபதி விஜய் அவர்கள் சினிமா ஆக்டராக இருந்தாலும் இன்றைக்கு வெற்றியின் ஆக்டராக இருக்கார். ஸோ அவர் சொல்கிறார், ஜாதியை தூக்காதீங்க, தூக்கிட்டு அலையாதீங்க, ஜாதி மதத்தை பார்க்காம மனுஷர்கள், நமக்கு ரத்தம் ஓடுது, சதை இருக்குது, எல்லாமே இருக்குது, மற்ற மனுஷர் போல் நமக்கு முக ஷேப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே மனுஷர்கள் தான், மனிதர்கள் தான். காட்டு மிராண்டித்தனமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, அஜித் அவர்கள் சொன்னார்கள், ஒன்று சொன்னார். சரி, அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளேன்னு சொன்னார்கள். அஜித் சார் அழகாக சொன்னார், என்ன கடவுள் என்று சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ரெண்டாவது, நீங்கள் எப்போ உங்களுக்காக வாழ போகிறீங்கன்னு கேட்டார். எப்போ உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க, நீங்கள் எப்போ சாதிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, நீங்கள் நல்லா சாதிக்கணும், நல்ல பாடல்கள் எழுதணும், நல்லா ஜெயிக்கணும். வேடன் சாதாரண எளிய குடும்பம். இன்றைக்கு வேடன் உலகத்தரத்தில் நம்பர் 1, உலகத்தரத்தில் பெஸ்ட்டாக பாடக்கூடிய ஒருவர். வேடன் ஈழத்தமிழச்சியுடைய மகன். இன்றைக்கு வேடன் புகழ்பெற்ற ஒரு தாய்க்கு பெருமை சேர்த்திருக்கிற ஒரு மகன். உங்கள் தாய்க்கு நீங்கள் பெருமை சேர்த்திருக்கிறீங்களா? உங்கள் தங்கச்சிக்கு, அக்கா தங்கச்சிக்கு, சொந்த பந்தங்களுக்கு பெருமை சேர்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் தூற்றுவ இருப்பாருங்க, அவனெல்லாம் ஏற்றுக்கிறாதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் சாதிங்க. உங்களுக்கு லட்சியம் எதுவோ அதை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்கள் வேடனை போல் வர முடியும். தளபதி விஜய் அவர்களைப் போல், அஜித் அவர்களைப் போல் இன்றைக்கு சாதிச்சு காட்டுக்காரு. அஜித் அவர்கள் இன்றைக்கு சாதனையாளராக இன்றைக்கு ஒரு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். கார் ரேஸ் அதில் நல்ல கவனம் செலுத்தி, அதில் திரை உலகில் மட்டும் கிடையாது, விஜய், அஜித், வேடன் இவர்களுடைய வெற்றியின் பயணம் இன்றைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. அடுத்த வீடியோவில் சில நபர்களை குறித்து, வெற்றி அடைந்தவர்களை குறித்து நாம் பார்ப்போம். இதில் வேடன், விஜய், அஜித் என்ற கூடியவர்கள் சாதித்து காண்பித்திருக்கிறார்கள். நீங்களும் ரெடியாக இருங்க. நீங்களும் சாதனை பட்டியலில் வருவீர்கள். நீங்களும் வெல்லப் போகிறீர்கள், லட்சியத்தை அடையப் போகிறீர்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பிரபாகரன்.